அரசியல்வாதிகளெல்லாம் ஏமாற்றி நம்ம அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் அப்படியெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்ததெல்லாம் போதும். இனிமேல் நாம் கொஞ்சம் சார் நாங்கள் கொஞ்சம் செஞ்சதாக வந்திருக்கேன் அண்ணாமலை அவர் அங்கே செஞ்ச வேலைகள் அப்படி இருக்குது. நாங்கள் வந்து அவர் தமிழ்நாட்டில் இந்த உலகத்தில் எந்த மூலையில் நின்னா கூட நாங்கள் வந்து அவங்களுக்காக போய் பண்ணுவோம். அந்த லெவலில் அவர் பண்ணியிருக்காங்க இறங்கி அந்த நாட்டில். ஸோ தயவு செஞ்சு அவருக்கு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் சொல்லி ஜெயிக்க வைங்க. அப்புறம் அவங்க ஜெயிச்சா நீங்கள் ஜெயிச்சிடலாம். வணக்கம், எப்படி இருக்குங்க? ஓட்டு இருக்கா உங்களுக்கு இல்லையா? ஓட்டு இருக்கு. தயவுசெய்து பிஜேபிக்கு ஓட் பண்ணணுமா அண்ணாமலைக்கு ஓட் பண்ணணும்? தெரியுமா அவரை பற்றி? என்ன தெரியும் அவரை பற்றி? அப்படிங்களா? அவர் வந்து பெரிய போலீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர். சரிங்களா? அவர் வந்தால் நல்லா இருக்கும். ஆமாம், கரெக்ட். ஏன்னா அவர் வந்து பணம் சம்பாதிக்கணுமன்ற ஒரு நோக்கத்தில் இருந்திருந்தாருன்னா, அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னா போலீஸ் ஆஃபீஸர்னா பெரிய வேலை அது. அவருக்கு வந்து லட்சம் கோடி சம்பாதிக்கணும்னா அதிலே சம்பாதிச்சுட்டு போயிருக்கலாம் அவங்க. ஆனால் வந்து அந்த மாதிரிலாம் செய்யாமல் இறங்கி நாட்டு மக்களுக்கு ஏழை உங்கள் மாதிரி கஷ்டப்படுற மக்கள் ஏதாச்சும் ஒரு அவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை காட்டணுன்ற ஒரு நோக்கத்தில் அவங்க வந்து அரசியல் பண்ணிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆளுங்களை வந்து தேர்வு பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி ஆளுங்களை ஜெயிக்க வச்சிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி தான். இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் மாறும். இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் மாற்றுறதுக்காக அந்த ஒரு கர்நாடகத்திலேருந்து வந்திருக்க சிங்கம் இது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அவருக்கு ஓட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாரும் சொல்லுங்கள். அவர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வரல, பேரும் புகழ் சம்பாதிக்கிறதுக்காக வரல, உண்மையாலுமே நம்மளுக்கு நல்லது பண்ணுறதுக்காக ஒரு தலைவர் வந்திருக்கிறாரு. அவர் தான் தலைவர் வந்து அண்ணாமலை அப்படின்னு, தாமரை அண்ணாமலை அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து ஜெயலலிதா கட்சியில் தான் இருக்கிறாங்க. சரிங்களா? ஜெயலலிதா கட்சியில் ஒன்றா இது பண்ணியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி அவர் வந்து பணம் சம்பாதிக்கிறது வரல, நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறது வந்து நீங்களாம் உட்காந்து பேசுவீங்களா? அப்படி பேச உண்மையாலுமே நல்ல செயல்படுத்தி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பேசி அவருக்கு ஓட் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. ஐயா நன்றிங்க.